முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டார் லண்டனுக்கு. அந்த பயணம் ஒரு தனிப்பட்ட பயணம். அந்த பயணத்தில் செலவழிக்கப்பட்ட பணம் அரச பணம். இதனாலதான் அவர் சிஐடியினால கைது செய்யப்பட்டார். சரி, இது கிட்டத்தட்ட 1,60,00,000 முதல் 70,00,000 என்று சொல்லி மதிப்பிடப்பட்டிருந்தது. என்னென்னத்துக்காக இந்த தொகை செலவழிக்கப்பட்டிருக்கின்றது என்ற விவரம் வெளியாகி இருக்கு. வாகனத்துக்காக 45 லட்சம், சாப்பாட்டுக்கு 13 லட்சம், தங்குமிடத்துக்கு, அதாவது பாதுகாப்பு படையினர் தங்குமிடத்துக்கு 3,50,000 லட்சம், அங்க போனவங்க தங்குறதுக்கு ஒரு 10 பேர் போனோம்னு சொல்றாங்க தான் ஜனாதிபதி, அவங்களுடைய, அதாவது ரணில், அவருடைய மனைவி, அதோட இன்னும் ஒரு 8 பேர் போயிருந்தாங்க. எல்லாம் ஒட்டு மொத்தம் 10 பேர். இவங்க தங்கின ஹோட்டல் செலவு 34 லட்சம். அதோட வாகனத்திற்கான செலவு, அங்க இருந்த வாகனத்துக்கான செலவு 14 லட்சம். இன்னும் பல வேறு தேவைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன இதுல வந்ததுன்னு தெரியல. பல செலவுகள் இதுக்குள்ள இருக்கு. இதுல 27 லட்சம் இதுக்கு செலவாகி இருக்கு. குடிர்பானங்கள் இவைகளுக்கு மாத்திரம் 4,500 பவுண்ட்ஸ் செலவாகி இருக்கிறது. அதாவது UK பவுண்ட்ஸ். சிம் கார்டு 6 சிம் கார்டு எடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு 200 பவுண்ட்ஸ் செலவாகி இருக்கிறது UK பவுண்ட்ஸ்ல. அதோட வேறு சில செலவுகள் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு 200 பவுண்ட்ஸ் செலவாகி இருக்கு. ஒட்டுமொத்தம் இந்த செலவுகளுக்காக ஜனாதிபதி செயலகத்திலிருந்து 132 லட்சம் எடுக்கப்பட்டிருக்கு. அதோட போலீஸ் மற்றும் நேவி பிரிவில இருந்து 32 லட்சம் எடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்தமா கிட்டத்தட்ட 1,65,67,70 லட்சம் அந்த மாதிரி ஒரு தொகை வந்திருக்கு. இதுதான் அந்த செலவு. என்னென்னத்துக்கு அப்படின்றத பிரிச்சு ஆராய்ந்து தகவல்கள் வெளியாகி இருக்கு.